கல்லையிலேருந்து வர மூவி எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அவங்க சேனலில் ஏற்கனவே அதை மட்டும் இருக்கா பாருங்க, அப்பனும் கரை புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரீவியஸ் பார்ட்டில் அப்படியே தாங்க வெடித்து வச்சாங்களே, அதே மாதிரி திரும்பி அப்படியே இடத்துக்கு போக முடியாமல் இருக்கும்போது அந்த இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் ஸ்கல் கிளாவர்ஸ் வச்சோடனே அது முன்னாடி ஒருத்தர் நின்று அவரை வாளாரையும் சொத்தி வச்சு, இந்த இன்டெலிஜென்ஸான ஒரு உயிரை அவருக்கு பார்த்ததே கிடையாது சூர்யாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கல் கிளாவர்ஸும் அவங்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏன்னா அப்படியே கட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி அப்படியே ஒவ்வொரு பறந்து போகுது. அப்புறம் அதை வாயை கிளிக்கலான்னு பார்த்தா ஸ்ட்ராங்காக இருந்துடாது. அப்படியே போயிட்டு பாட்டே இது பண்ணுறாங்க. ஆனால் ஸ்கல் கிளாவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா செயினில் அப்படியே தொங்கு விட்டுது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா சுடுன்னு சுடுறாங்க. அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கல் கிளாவர்ஸ் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் அவங்க பக்கம் திரும்பிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏன் அந்த செயினையே நம்ம ஆயுதமாக யூஸ் பண்ணி சுற்றி அந்த ஸ்கல் அதையே வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கல் கிளாவர்ஸ் அடின்னு அடிச்சு கடைசி மேசன் கீழே விழுந்துட்டாரு. மேசனும் கீழே விழுந்துட்டாரு. அதை அவங்கள அப்படியே கீழே காப்பாற்றிட்டு அப்புறம் அவங்களும் கப்பலில் எடுத்துகிட்டு போகும்போது கடைசியில் காங்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டி. ஸோ இதோட பட்டு முடிக்கிறாங்க. இந்த பாட்டு என்ன சின்னதாக இருந்துச்சா நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு ஏன்னா சின்னதாக இருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை. அதாவது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அதே மாதிரி அது என்ன மூவி போகலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.